राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। மகோன்னதமான சமர்த்த ராமதாசர் ஒரு ராஷ்டிர குருவா இருக்கிறது விளையாட்டு கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா பழைய சினிமா படங்கள் எல்லாம் யாரெல்லாம் ராஜகுருவா இருப்பார்களோ அவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் மேலேயே காட்டுவார்கள். கெட்டவர்கள் மாதிரி தான் காட்டுவார். ராஜ்யத்தை நாசம் பண்ற மாதிரி, ராஜ்யத்தை கெடுக்கிற மாதிரி இப்படி எல்லாம் உண்டு. அப்ப சமர்த்த ராமதாசர் காலத்துல என்னெல்லாம் அவரை பேசியிருப்பா. ஒரு பக்கம் நம்பிக்கையுடையவர்கள் இருப்பார்கள், இன்னொரு பக்கம் தப்பும் தவறுமா பேசுபவர்கள் இருப்பார்கள், இன்னொரு பக்கம் கிண்டல் செய்பவர்கள் இருப்பார்கள், இன்னொரு பக்கம் அவர் சந்தேகத்தோடைய பார்க்கிறவர்கள் இருப்பார்கள். இத்தனையும் தாண்டிதான் அவர் ராஷ்டிர குருவாக இருந்திருந்தார். ஒரு குடும்பத்துல ஒரு 3-4 பேர்ல ஒருத்தரா இருந்துண்டு சொந்தக்காரால சமாளிச்சுண்டு ஆபீஸ் போயிண்டு வேலைக்கு இல்லை, வேலையில பல விஷயங்களை பார்க்கண்டு அதுக்கு எவ்வளவு போராட்டம்ன்றோம். சம்பந்தமே இல்லாத மனிதர்களுக்காக அவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டு சம்பந்தமே இல்லாதவர்கள் இஷ்டத்துக்கு பேசுவார்கள், இஷ்டத்துக்கு நடத்துவார்கள். அதெல்லாம் சகிச்சுண்டு அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு தன்னுடைய மான அவமான சுகதுக்க லாப நஷ்டங்களை ஓரம் தள்ளிட்டு தேசம் அப்படின்ற ஒரு லட்சியத்துல, ஹிந்து சாம்ராஜ்யம்ன்ற ஒரு லட்சியத்துல ஓடிட்டு இருந்த ஒருத்தர் சமர்த்த ராமதாசர். அதான் உங்களுக்கு புரிஞ்சா சந்தோஷம். அதுவும் மனிதர்கள் அப்பப்ப முகம் மாறிண்டே இருக்கும், மனம் மாறிண்டே இருக்கும், எண்ணங்கள் மாறிண்டே இருக்கும், குணங்கள் மாறிண்டே இருக்கும், வார்த்தைகள் மாறிக்கொண்டே இருக்கும், செயல்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை, அன்பு, அக்கறை, அன்பு எல்லாம் மாறிண்டே இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிறது ரொம்ப அபூர்வம், ரொம்ப அபூர்வம். எப்ப வேணா எப்படி வேணாலும் மாறுவார்கள். இது மனிதர்களுடைய சுபாவம். அதெல்லாம் தாண்டிதான் சமர்த்த ராமதாசர் பல காரியங்களை பண்ணிட்டு இருக்கார். இது கூட பார்த்தோம், சத்ரபதி சிவாஜிக்கு லேசா ஒரு பெருமை வர்றது, ஆனா உடனேயே சமர்த்த ராமதாசர் சொன்ன விஷயத்தை கேட்டு புரிஞ்சுட்டான் சத்ரபதி சிவாஜி. புரிஞ்சுக்கணும் இல்லையா? சில சந்தர்ப்பங்கள்ல யாருக்காவது பெருமை இருக்கு, தன்னாலதான் இதெல்லாம் நடந்தது, தன் காரணம் கொண்டுதான் இவர்கள் வாழ்க்கையில மாற்றம் வந்தது, நான் தான் இன்னைக்கு இவர்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம், ஆனா என்னை மதிக்கலை, என்னோட அன்பை புரிஞ்சுக்கல, என் வார்த்தையை தப்பா எடுத்துட்டா, இப்படி எல்லாம் ஒரு வெறி கொண்டு அகம்பாவத்துல ஆடிடுவார்கள் சில பேர்லாம். அதாவது
அவ சொன்னது தப்புன்னு சொல்லிட்டோம், இல்லாட்டி இந்த மாதிரி வேண்டாம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எப்படி பிஹேவ் பண்ணுவானே தெரியாது. அது குரு கடவுள் வித்தியாசம்லாம் கிடையாது. உடனேயே தான் சொன்னது சரி அப்படி நியாயப்படுத்துறதுக்கு கடவுள் மேலே சத்தியமா சொல்றேன், என் மனசு கடவுளுக்கு தெரியும், நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை, நீங்க அர்த்தத்தை தப்பா புரிஞ்சுங்க, எல்லாம் ஆர்குமெண்ட் நிறைய பண்ணுவா. எப்படி இவ்வளவு தெளிவா சொல்லுன்னு பார்க்கலாம். சிஷ்யனாக இந்த மாதிரி நிறைய நான் நடந்துருக்கேன் என் குருஜி அம்மா கிட்ட. இப்ப குருவாக பல பேர் நடந்துக்கிறத பார்த்துட்டு இருக்கேன். ரெண்டும் தெரிஞ்சதுனாலே தான் சொல்றேன். காமெடியா இருக்கும் வச்சுக்கோங்களேன் மனுஷாளுடைய சுவாவம். அது சில விஷயங்கள்லாம் குரு பக்கமே வராம குரு காதுக்கே போகாம குருவுக்கு தெரியப்படாதுன்னு ஒழிச்சு மறைச்சு பண்ணிட்டு இருப்பான். அப்படியே சில விஷயங்கள்ல நீங்க சொல்லுங்கோ நாங்க முடிவு பண்றோம், நீங்க சொல்லுங்கோ நான் பண்றேன், இப்படி சொல்லுவோம். மனிதர்களுடைய வார்த்தைகள், செய்கைகள், எண்ணங்கள், மனசு இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து தான் ஒரு தீர்மானத்துக்கு வரணும். அதுதான் குரு சோதனை பண்றாருன்னா அவங்க எப்படி இன்கம் டேக்ஸ் ஆபீசர் மாதிரியோ செக்யூரிட்டி ஆபீசர் மாதிரியோ சோதனை இல்லை. அது எப்படி அவசியமோ அது போல உங்க மனசை, உங்கள் தரத்தை அப்பப்ப தங்கத்தை உரசி பார்க்கறப்ப உரசி பார்த்துட்டே இருக்கேன்னா சில சந்தர்ப்பங்கள்ல ஃபிஷ்ஷா தங்கமா இருப்பா, திடீர்னு பார்த்தா தகரமா ஆயிடுவா, திடீர்னு பார்த்தா பித்தளையா இருப்பா, திடீர்னு பார்த்தா கண்ணாடியா இருப்பா, திடீர்னு பார்த்தா பிளாஸ்டிக்கா இருப்பா, திடீர்னு பார்த்தா கரிக்கட்டையா இருப்பா, திடீர்னு பார்த்தா வைரமா இருப்பா. ஸோ அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிட்டே இருக்கணும். இந்த பாசம் வச்சுட்டு அவ ஒழுங்காதான் இருப்பா, ஒழுங்காதான் இருக்கா, நான் தான் தப்பா புரிஞ்சுனேன்னு சமாதானப்படுத்திக்க முடியாது. சாதாரண சம்சாரிகள் போல. சம்சாரிகளுக்கு சில சந்தர்ப்பங்கள்ல தெரியும் தன் மனைவி பண்றது தப்பு, கணவன் பண்றது தப்பு, பந்துக்கள் பண்றது தப்பு, இல்லாட்டி குழந்தைகள் பண்றது தப்பு. இந்த பாசத்துல மாட்டின்ற அவள்கிட்ட எப்படி சொல்றது, அவ எப்படி எடுத்துப்பா, இப்படிலாம் யோசிச்சுட்டே இருப்பா. அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. குருவாக அழகா சொல்லிடுவார்கள், சொல்றது தர்மம். சில சந்தர்ப்பங்கள்ல சமர்த்த ராமதாசர் இந்த ஜனங்களுடைய இந்த கூட்டம் இருக்கும் இல்லையா, சங்கம், மக்கள் பயின்று பேசிட்டு பண்ணிட்டே இருப்பாள் இல்லையா, சந்தர்ப்பங்கள்ல தனியா போயிடுவார், யார்கிட்டையும் சொல்ல கூட மாட்டார். ஏன்னா சில பேர்கிட்ட இல்லை இந்த விஷயத்துல உனக்கு பொறாம கம்பேரிசன், இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை, இது எனக்கும் கிடைச்சிருக்கலாமே அப்படின்னு நினைச்சது. பொறாமை எல்லாம் 1% கூட கிடையாது, கம்பேரிசன்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் எதை சொன்னாலும் ஓ அப்படியா நான் அப்படி இருக்கேனும், ஓ நான் மாத்திக்கணுமோ, சரி மாத்திக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்போ சத்தவீஸ்வர டக்குன்னு மாறிண்டான் பாருங்க, அந்த மாதிரி எத்தனை சிஷ்யா மாறுவான்னு நினைக்கிறேன் நீங்க? இப்போ எத்தனை பேர் இவ்வளவு சொல்றேன் இல்லை, ஒவ்வொரு நாளும் பலவிதமா சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு யாரோ சிஷ்யா என்ன படுத்திருக்கா அப்படிதான் நிறைய பேர் நினைச்சுப்பா. கொடுமை. இது சொல்றது யாராவது என்ன படுத்தினதுக்கு அப்புறம் தான் நான் சொன்ன அவசியமே இல்லை. உலகத்துல ஒவ்வொரு நாளும் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய பேரை பார்த்துட்டு தானே இருப்போம். நீங்களே உங்க வாழ்க்கையில பார்த்துட்டு தானே இருப்பேன். உங்களை யாராவது பாதிச்சிருப்பாளா, என்ன கதையா இருக்க? அது நம்ம சொல்ற விஷயத்தை புரிஞ்சுட்டு ஓ இந்த மாதிரி ஒரு பரிமாணம் இருக்கோ, ஓ இந்த விஷயத்துல நான் அப்படி மாறணுமோ அப்படின்னு உங்களை நீங்க அலசி ஆராய்ச்சி பார்த்து சுய பரிசோதனை பண்ணி பார்த்து மாறணும். அவ்வளவுதான் முக்கியம். நிறைய பேரு இவர்களுடைய இந்த குணத்தை மாத்திக்கணும், இல்லாட்டி இந்த மெத்தடை மாத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பா பாருங்க. அப்பா நிஜமாவே அவட பேசி நம்ம நேரத்தையும் வீணடிச்சு, அவ நேரத்தையும் வீணடிச்சு, வார்த்தைகளை வீணடிச்சு, சக்தியை வீணடிச்சு, ஒரு புலம்பி 10 பேர்கிட்ட சொல்லி அடுத்ததாக டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் குரு கிட்டையும் அதை பத்தி பேசி அதுக்கப்புறம் குரு கிட்ட என்ன பேசுறது, ஊழல் எல்லாத்தையும் பேசியாச்சு இல்லை. அதுக்கப்புறம்
குரு கிட்ட அந்த விஷயத்தை பத்தி சும்மா தகவலை சொல்றது. அப்ப யார் உட்காந்து கேட்டு இருப்பா இல்லையா? ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா? ஒரு டாக்டர் கிட்ட உடம்பு முடியல டிஸ்கஸ் பண்ணணும். ஊரெல்லாம் டிஸ்கஸ் பண்றது, கடைசியில டாக்டரையும் டிஸ்கஸ் பண்றது, கடைசியில ஊர் சொன்னதையும் கேட்டுக்கிறது, டாக்டர் சொல்றதையும் கேட்டுக்கிறதுன்னா சரிவிட்டு வராது இல்ல. இப்ப டாக்டர் கிட்ட எவ்வளவு தூரம் நீங்க தீர்மானமா நியாயமா உள்ளபடி சரியா இருக்கலாம், அத்தனைக்கு அத்தனை வியாதி சரியாகும், உடம்பு ஆரோக்கியமாகும். டாக்டர் சொல்றதையும் நான் கேட்டுப்பேன், பக்கத்தால சொல்றதையும் கேட்டுப்பேன், தெரிஞ்சவா சொல்றதையும் கேட்டுப்பேன், பந்துக்கள் சொல்றதையும் கேட்டுப்பேன், எனக்கு தோன்றதையும் பண்ணுவேன்னா நிறைய சமையற்கால சேர்ந்து ஒரு டிஷ் நாசம் பண்ற கணக்கு தான். குரு கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, இல்லாட்டி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு யாரும் தீர்மானத்துக்கு நேரத்தை வீணடிக்காதீங்க. யாருடைய நேரத்தையும் யாருக்கும் வீணடிக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. நமக்காக ஒருத்தர் யோசிக்கிறார் அப்படின்னா அவருடைய நேரத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். வீணடிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? யார் உங்களுக்காக நல்லதெல்லாம் சொல்றாலும் அவளை பத்தியே ஆராய்ச்சி பண்றவள், அவளை பத்தியே சந்தேகம் பண்றவள், அவளை பத்தியே அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்றதுன்னா அதெல்லாம் இன்னும் விதத்துல நியாயம் இல்லையா? நீங்க யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். உங்களுக்கு என்ன வேணும்? அந்த லட்சியத்தை அடையறதுக்கு குரு வழி காட்டுறார், அதை ஃபாலோ பண்ண. அதை தவிர மற்ற எல்லாம் பண்ண ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இப்போ டிரைவிங் ஸ்கூல் போகிறோம், பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து டிரைவிங் சொல்லி கொடுக்குறாருன்னா அவர் சொல்கிற மெத்தடில் ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த இடத்துல எப்படி போகணும், அவர் சொல்கிறத கேட்கணும். அவர் சொல்கிறதையும் கேட்கணும். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச வேற நல்லா வண்டி ஓட்டுவாங்க, அவா சொல்கிறதையும் கேட்டுருந்ததுன்னா எல்லாம் சேர்ந்துன்னா ஒரு குழப்படியில் கொண்டு போய் நின்றுடும். அந்த மாதிரி சமயத்தில் குருஜி அம்மா பேசவே மாட்டேன். நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய நான் சொல்லுவேன், இல்லைம்மா அது அப்படிதாம்மா, அது அப்படிதாம்மா. குருஜி அம்மா வாய் மூடி எழுந்து போயிடுவா. ஏன்னா நேர விரயம், சக்தி விரயம், வார்த்தை விரயம். அம்மா அடே ஏடா இருந்தடா உடம்பு சரி பண்ணிக்கணும். நான் ஒன்று கேட்பேன், வேணுட்டேவா இரும்பு வேணும்னா சரி பண்ணணும், உன் மனசுல நீ வைக்கணும். நான் சொல்ல வைக்காமலா இருக்கேன் அப்படின்னு. ஆனா அப்ப புரியல. அம்மா பேசாம எழுதி போயிடுவா. அப்ப கோபமா வரும். அதே நான் சொல்லிட்டு இருக்கேன், எழுந்து போறா, அதே என் வார்த்தைக்கு வர இல்லையா, அதுல குருன்ற திமுறை அப்படிலாம் தோணும். ஆனா நம்மளுடைய மனசினுடைய அசிங்கத்தை வெளில காட்டுறாலே நமக்கு புரிஞ்சுக்க முடியறது இல்லை. நம்ம மனசினுடைய கோரம், நம்ம மனசினுடைய ஒரு அசிங்கம், நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சிடக்கூடிய ஒரு ஒரு பேய், ஒரு பிசாசு, ஒரு ராட்சசத்தனம் இருக்கு இல்லையா, இத நம்ம எதிர்க்க கண்ணால காட்டும்போது நமக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது. அதை ஒத்துக்கிறது பெரிய விஷயம். அதை ஒத்துக்கணும்ல. அதை ஒத்துக்கிறவாளால மட்டும்தான் முன்னேற முடியும். எனக்கு அடிபட்டது, ஹாஸ்பிட்டல் இருந்தேன், வலிக்கிறது. அந்த வலியை நான் ஒத்துக்கணும். வலியை ஒத்துண்டாதான் இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண முடியும், அதை பண்ண முடியும். காலில் கட்டு போட்டாச்சு, கையில் கட்டு போட்டிருக்கா, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் வலிக்கிறது. ஆனால் அந்த வலியை ஏற்றுட்டு தான் எனக்கு அடிபட்டிருக்கு, ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணிருக்கு, ஆனால் ஃபிசியோதெரபி பண்ணணும், ஆனால் வலிக்கும். எல்லாத்தையும் நான் ஒத்துண்டு முயற்சி பண்ணால் ஒழிய இன்னைக்கு நான் போய் இமயமலையெல்லாம் ஏறி இறங்கிட்டு இருக்க முடியாது. நான் இமயமலை போயிட்டு வந்துவிட்டேன் சென்னைக்கு. இந்த ஒத்துக்கணும் இல்லையா? சரி, எனக்கு அடிபட்டது, ஏன் அடிபட்டது, எப்படி அடிபட்டதுன்றது அடுத்த விஷயம். இது என் கர்ம வினையா, ஆசையா, சாபமா, பாபமா, அதெல்லாம் அடுத்த விஷயம். அடிபட்டாச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், வலிக்கிறது, கால் ஆப்ரேஷன் பண்ணி 2 ஸ்க்ரூ வச்சாச்சு, கையில் கட்டு போட்டுக்க கொஞ்ச நாள் ஆகும், ஸ்லிங்கில் கை இருக்கணும், அவ்வளோதான். ரைட். இதில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாதான் நான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். என்னுடைய வழி எனக்கு தெரியணும், என்னுடைய முயற்சி எனக்கு தெரியணும், இதுக்கு எத்தனை நேரம் பிடிக்கும்னு எனக்கு புரியணும், இதுக்கு எத்தனை மாசம் ஆகும் நான் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் ஒத்துக்கணும். நான் அவ்வளோ நாமசிவம் பண்ணேனே, நான் இவ்வளோ கோவிலுக்கு போனேனே, இவ்வளோ பேருக்கு அவ்வளோ சொன்னேனே, எனக்கு ஏன் இப்படி நடந்து நான் கேள்வி கேட்டுட்டு வச்சுக்கோங்களேன், நான் முட்டாள்.
என் கையும் வெளியும் சரியா போகாது, உடம்பும் சரியா போகாது, என்ன சாதாரணமா நடக்க முடியாது. அப்ப என் மனசுல ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் வருது அப்படின்னா உடனே நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அது அவ அப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன்னா பிரயோஜனம் இல்லை. இயற்கை, உலகம், கிருஷ்ணன் இது அவ்வளவு அழகா வேலை செஞ்சுட்டு இருக்கு. நம்முடைய தவறுகளை, நம்முடைய விஷயங்களை நமக்கு பலவிதமாக புரிய வைக்கிறது. ஒவ்வொன்றத்திலும் விஷயத்தை எடுத்துக்கணும். எடுத்துக்கும் பொழுதுதான், புரிந்து கொள்ளும் பொழுதுதான், ஒத்துக்கொள்ளும் பொழுதுதான் முன்னேற்றம் வரும். உங்க வாழ்க்கையில ஏதான ஒரு விஷயம் மாறணும்னு நினைச்சா நீங்க தான் மாறணும். நீங்க மாறும் பொழுது மட்டும்தான் வாழ்க்கையில மாற்றம் வரும். நம்ம எல்லாரும் அடுத்த வாழை மாத்தணும், உலகத்தை மாத்தணும். நீங்க மாறுங்க. சுருச்சியை மாத்துறதுக்கு துருவன் முயற்சி பண்ணல. தான் மாறினா, தான் தவம் செய்தான், தான் ஜெயிச்சான். இதுதான் ப்ராசஸ். உலகத்துல எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது வீட்டு வேலையா இருக்கட்டும், ஆபீஸ் வேலையா இருக்கட்டும், பணக்காரன் ஆகிறதா இருக்கட்டும், நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், குழந்தை பெற்றுக்கிறதா இருக்கட்டும், நல்ல குடும்பத்துல அழகா நடத்துறதா இருக்கட்டும், கணவனை சரி பண்ற, சும்மா நான் அவ்வளவு பிரார்த்தனை பண்றேன், அவ்வளவு நாமச்சம் பண்றேன், கிருஷ்ணா ஒன்னே என் கணவனை மாத்தி கொடு. இந்த வசனங்கள், சினிமா வசனங்கள், இந்த எமோஷனல் பகவான் வசப்பட மாட்டான். எப்படியான ஒரு சமயம் தாங்க முடியாத திரௌபதி மாதிரி ஒரு நிலைமையில கத்துனா பகவான் ரெஸ்பாண்ட் பண்ணுவான். சும்மா 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 நான் நாமஜபம் பண்ணேன், நான் பிரார்த்தனை பண்ணேன், நான் கோவிலுக்கு போனேன், இப்படி மாறிட்டார் அப்படின்னு சீன் காட்டுறதுக்காக நீங்க பண்ற எதுக்கும் கிருஷ்ணன் மயங்க மாட்டான். நல்லா கவனி. நீங்க எங்கெல்லாம் உண்மையா பிரார்த்தனை பண்ணிருக்கோ அதெல்லாம் கரெக்டா நடக்கும். எங்கெல்லாம் நீங்க சீன் மாதிரி போட்டுருக்கோ நீங்க கவனிச்சு பாருங்க. நிச்சயமா அதுக்கு கிருஷ்ணன் மசியவே மாட்டான். கிருஷ்ணன் மசியவே மாட்டான். கிருஷ்ணன் மனசு அது அவ்வளவு கிளீனா பார்க்கலாம். அதனால பல சந்தர்ப்பங்கள்ல சமர்த்த ராமதாசர் யார்கிட்டையும் பேச மாட்டார், ஒன்னும் சொல்ல மாட்டார். ஏன்னா இவா கிட்ட சொல்லி, இவா கிட்ட ஆர்கியூ பண்ணி, இவா இடத்துல தனியா போய் உட்காந்து நாமஜபம் பண்ணி பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்றது ரொம்ப ஈஸி. சொல் பேச்சு கேட்கறான்னா சொல்லணும். உடனே குருஜி சொல்லிட்டார், இனிமே எங்க வீட்டுக்காரர் நான் சொன்னா கேட்க மாட்டேங்க, நான் சொல்ல மாட்டேன். அது எந்த விஷயத்தை எதை புரிஞ்சுன்னு பண்ணணும். இப்போ நான் 30 வருஷமா சொல்லிட்டேன் நாமஜபம் பண்ணுங்க, நாமஜபம் பண்ணுங்க, இது இன்னைக்கா விட்டுட்டேன் சொல்றேன், சொல்லிட்டு தான் இருப்பேன். அந்த மாதிரி எந்தெந்த விஷயத்தை யார் யார்கிட்ட எப்படி சொல்லணும், எந்த விதத்துல சொல்லணும், சரி பண்ணணும், அதுல கவனம் வைக்கணும். சரி பண்றதுதான் முக்கியம். இங்கே சமர்த்த ராமதாசர் பல சந்தர்ப்பங்கள்ல தனிமையில போய் உட்காந்துருவார். எங்க போனார், ஏது போனார், யாரும் கண்டே விட முடியாது. எங்கேயாவது காட்டுக்குள்ள போய் உட்காந்துருவார். அவர் பாட்டுக்கு ஏகாந்தமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, 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 ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. அவ்வளவு எனர்ஜி வேணும். ஒரு பெரிய கூட்டத்தை சரி பண்ணணும், ஒரு பெரிய இந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபிதம் பண்ணா விளையாட்டு கிடையாது. எல்லாம் புத்திசாலி மாதிரி பேசிகிட்டே இருப்பா. அவளுக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. இது சரி, இது தப்பு, இது நல்லது, இது கெட்டது, இது நியாயம், இப்படி பண்ணிருக்கப்படாது, அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணதுனாலதான் அப்படி ஆச்சு, இப்படி பண்ணாதனாலதான் அப்படி ஆச்சு, வைத்தியங்கள் மாதிரி பேசிட்டு இருப்பா. எல்லாம் நடந்ததை ஆராய்ச்சி பண்ணி எல்லா அறிவுரையும் சொல்லுமே ஒழிய இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பாசிட்டிவா, கன்ஸ்ட்ரக்டிவா, ஆக்கப்பூர்வமான செய்கைகள்ல ஈடுபட மாட்டான். அப்ப அவள்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. இன்னொன்னு, சில பேர்கிட்ட ரொம்ப பேசிட்டே இருக்கும், அவள் நெகட்டிவா பேசுறா, அவள்கிட்ட சில விஷயம் பேசுறதே விட்டுடுவோம். அவ்வளவுதான். சமர்த்த ராமதாஸ் அந்த மாதிரி தனியா ஒரு நாள் போயிட்டார். சாஃபல் நிறைய பேர் வந்துட்டு இருக்கா, யாருக்கும் தெரியல எங்க போனார், ஏது போனார். சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யர்கள் எல்லா பக்கமும் சுத்திகிட்டே இருப்பா, எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டே இருப்பானா.
சமர்த்த ராமதாசர் விஷயத்துல மட்டும் அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியாது. அப்சல் கான் விஷயம், சிவாஜி மகாராஜா விஷயம், எல்லா விஷயமும் ரொம்ப கிளீனா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவார். இவர் மட்டும் எந்த ஊர்ல இருக்கார், எந்த குகையில இருக்கார், எந்த காட்டுக்குள்ள இருக்கார், எந்த மலையில இருக்கார், ஒரு சின்ன இம்மி அளவு கூட விஷயமே கசியாது. அது ஒரு அழகான ராஜநீதி. ரொம்ப பெரிய விஷயம் அது, ரைட்? சமர்த்த ராமதாசர் அந்த சமயத்துல இந்த கொஞ்சம் லோ ஆயிடும், மனுஷாலோட பழக பண்ற செய்திகள்லாம் லோ ஆக்கிடும். இப்போ ரீஎனர்ஜைஸ் பண்ணிக்கணும் இல்லையா, பேட்டரி ட்ரெயின் ஆகிடும். எல்லாத்துக்கும் ஒரு சால்ஜாப்பு சொல்றது, எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கற்பிக்கிறது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு எல்லா தப்பும் பண்றது. ஆனால் எனக்கு நான் என்ன தப்புன்னு எனக்கே தெரியலையே அப்படின்றது. ஆனால் ஒன்றும் திருந்துறது கிடையாது. அதுக்கப்புறமா ஊர்வலங்க கொண்டாடி எடுத்தோம்னா தலகாது புரியாம ஆடுறது. பைத்தியங்கள் மாதிரி பண்ணும்போது என்னத்துக்கு இங்க பேசணும், என்னத்துக்கு இவாளுக்கு பதில் சொல்லணும், என்னத்துக்கு இவாள முகம் கொடுத்து பார்க்கணும்? ஏன்னா பெரிய இந்து சாம்ராஜ்யம், அதுக்கு சக்தியை உபயோகப்படுத்தணும். மனுஷாளுடைய எமோஷனல் பைத்திகார்த்தங்களுக்கெல்லாம் உட்கார்ந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ண முடியாது. ஒரு குழந்தை வீம்பா பிடிவாதம் பிடிச்சாதான் அதுக்கு உட்காந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சில லேடிஸ் எல்லாம் அப்படி ஐயோ முகத்தை பாவமா வச்சுட்டே இருப்பா, எவ்வளோதாலும் எத்த சொல்லு புலம்பிட்டே இருப்பா. அவள் போய் நேரத்தை எனர்ஜி வேஸ்ட் பண்ண முடியுமா? சில ஆம்பளைகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், சொந்தக்கால நடுவில் இருக்க பாலிடிக்ஸ் தீக்க துப்பு இருக்காது. ஊர் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க, பைத்தியங்கள் மாதிரி உலகத்தையே பிரிச்சு மேய்வானுங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கும் பொண்டாட்டி நடுவில் 1000 பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்கும். பிள்ளைக்கும் இவருக்கு நடுவில் அதெல்லாம் சரி பண்ண மாட்டாலாம். ஊர் உலகத்து பாலிடிக்ஸை பேசி அப்படியே கிழிச்சு அப்படியே பேப்பரெல்லாம் கரைச்சு குடிச்சு உலகத்தையே புரட்டி போட்டு போறலாம். அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். என்னத்த சொல்றது சொல்லுங்க? அது லேடிஸ் உள்ளூர் வம்பு பேசினா ஆம்பளைகள் உள்நாட்டு வெளிநாட்டு வம்புகள் பேசுவார்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். ஒன்றும் மாற்றம் இல்லை, உடம்பு தான் மாற்றம். சத் விஷயத்துல இருந்து பகவத் விஷயத்துல இருந்து ஜடபரதர் மத்தவா விஷயம் வரைக்கும் எத்தியானம் தனக்கு தெரிஞ்ச மாதிரி வளர்றது. பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துலையும் ஒரு 4-5 பேர் கதையை கேட்டுக்கிறது, தானா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது, தான் புத்திசாலி நிரூபணம் பண்றது. யாருக்கு பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால உங்க வழியில ஒரு தெளிவு வேணும். சந்தர்ப்பங்களை குரு பேச மாட்டேங்கிறார், கவனிக்க மாட்டேங்கிறார், கண்டுக்க மாட்டேன். என்னத்துக்கு நேரத்தை விரயம் பண்ணணும், எனர்ஜியை விரயம் பண்ணணும்? சொல்லுங்க பார்க்கலாம். அவசியம் இல்லை இல்லை. எதுக்கு சொல்லணும்னா, சில சந்தர்ப்பங்கள் மகாத்மாக்கள்லாம் மௌன விரதம் இல்லாட்டி ஊரை விட்டு ஒதுங்கி போயிடுறா, உலகத்தை விட்டு ஒதுங்கி போயிடுறான்னா உலகத்துக்கு நன்மை செய்வதற்கு உலகத்தை விட்டு ஒதுங்குறா. அப்படிதான் சில சமயங்கள் அப்படிதான் ஆயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப சமர்த்த ராமதாசர் இப்படி விரக்தனா நான் போதும் அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டார். பெருமை பறவைகளின் சப்தம், நதியின் சப்தம், காற்றின் சப்தம், விலங்குகளின் சப்தம், இது எதுவுமே பிரச்சனை கிடையாது. என்ன நீங்க காத்தாலையும் சாயங்காலம் வரைக்கும் குயில் சப்தம் கழுவுங்க, டென்ஷன் ஆகுமா? சத்தியமா ஆகாது. அணில் கத்தின்ண்டே இருக்கும் தோட்டத்துல, டென்ஷன் ஆகுமா? ஆகவே ஆகாது. அருவி சப்தம் கேட்டுட்டே இருக்கும். அந்த கங்கை கரை போய் உட்காந்து இருக்கும், அந்த அருவி சப்தம், அந்த நதியோட சப்தமே மனசுக்கு சமாதானம் கொடுக்கும். நிஜமாவே மனுஷ தொண்ண வளர்ற சப்தம் தான் பெரிய இம்சை. நிஜமாவே பெரிய இம்சை. காட்டு கூச்சல், அவரோட கோபம், பொறாமை, வெறுப்பு, அகம்பாவம், தற்பெருமை, மண்ணாங்கட்டி, தெருப்புழுது எல்லாத்தையும் வார்த்தைகளை அள்ளி தெளிச்சு கொட்டி அலங்கோலம் இது உட்காந்து நீங்க கேட்டு இருக்கணும். சமர்த்த ராமதாஸ் சனியா உட்காந்து நாமஜபம் பண்றார். எங்கெல்லாம் ஒரே இறைச்சல்னு தோன்றதோ அங்கெல்லாம் ஒதுங்கி நாமஜபம் பண்ற வழியே பாருங்க. இதை போய் 10 பேர் ஒரே இறைச்சல், அவெல்லாம் நாமஜபமே பண்றது இல்லை, அவருக்கெல்லாம் பக்தியே இல்லை,
அப்படின்னு சொல்லி இவங்க பெருமையை பேசுறதுக்காக உபயோகப்படுத்துக்காரு. நிறைய பேர் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். அவள்லாம் ஒன்றும் சச்சங்கத்தில் ருச்சியே கிடையாது, அவள்லாம் என்னத்த பண்றா அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பிரச்சனைகள்லாம் பண்றது பெருமைக்காக பண்ணும், ஆனா அது பெருமையா பேசிட்டே இருக்கும். நிஜமாவே பவன் சமர்த்தனாமதாசர் அப்ப அவர் காட்டுல இருக்கும் பொழுது ஒரு பைராகி, அவர் காட்டுக்குள்ள அலையக்கூடியவர். அவர் எப்பொழுதுமே வந்து ஏகதாரா மாதிரி ஒண்ணு வச்சிருந்து அப்படி பாடிட்டே இருப்பார். நான் பத்ரிகாசிரமத்துல பார்த்திருக்கேன், ஒருத்தருடைய போட்டோ முன்னாடி இருந்திருக்கார், அவர் இப்ப இல்லை. அவர் ஒரு வீணையை வச்சிருந்து எப்பொழுதும் வாசிண்டு பத்ரிகாசிரமனாதனுக்காக பாடிட்டே இருப்பாராம். அவர் போட்டோ பார்த்திருக்கேன். அவருக்கு அவ்வளவு பிடிக்குமா பத்ரிநாதனுக்காக பாடுறது. இந்த சங்கீதம் கூட பகவானுக்காக பாடுறவாருடைய சங்கீதம் மட்டும்தான் கேட்க முடியும், மற்றதெல்லாம் போரிங், டைம் பாஸ், அவ்வளவுதான். காதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆத்மாவுக்கு ரைட் அவாவா பாவம் அவாவா பாவம், நமக்கு என்ன போச்சு. பைராகி அப்படி பாடுறார், மனசு உருகி அந்த காட்டுல என்ன உறக்க கத்தி அப்படியே பகவத் சிந்தனையோட பாடுறார். அந்த கானம் சமர்த்தராமதாசர் காதல விழுறது, அது சமர்த்தராமதாசருக்கு பாடான் இருக்கா. அது ராமனே வந்து தன்னுடைய குழந்தைக்காக ஒரு சமாதானம் இருக்க பண்ணுவான் இல்லையா. இப்போ குழந்தை ரொம்ப அம்மாவோ அடியோ அப்படின்னு ஏதோ பாட்டு பாடுவா இல்லையா, குழந்தைக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் இல்லையா. எப்பொழுதெல்லாம் உலகம் உங்களுக்கு துக்கத்தையோ மனக்கவலைகளையோ கலக்கத்தையோ குழப்பத்தையோ பயத்தையோ நெகட்டிவ் ஃபீலிங் எல்லாம் கொடுக்கறதோ, அப்பொழுதெல்லாம் பகவான் ஏதானும் ஒரு வழியில உங்க மனசுக்கு ஒரு நம்பிக்கை, சமாதானம், தைரியம், உற்சாகம், உத்வேகம் எல்லாம் கொடுப்பான். அதனாலதானே எவ்வளவு நாள் ஓட்டின்னு வந்திருக்கேன், அதனாலதானே சத்சங்கம் எல்லாம் போட்டு இருக்கோம். எல்லாம் அவன் உங்களுக்கு ஆசையாசையா பண்ணி கூட பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சப்போர்ட். நிச்சயமாக அவன் ஆசையில பண்ணிட்டு இருக்கான், புரியுறதா. சமர்த்தராமதாஸ் அப்படியே உருகிற அதை கேட்டுட்டு காரணமா இப்ப பார்த்தோம், நாடகத்தில் நடிக்கிறவெல்லாம் சாமி வேஷம் போட இனிமேல் போடாதீங்கன்னு சமர்த்தராமதாசர். சங்கீதத்தை மட்டும் ரசிக்கிறவர் இல்லை, அந்த பாவத்தோடு கூடி சங்கீதம் மட்டுமே மகாத்மாக்கள் ரசிக்கிறார்கள். சமர்த்தராமதாசர் அப்படியே அந்த பாட்டு கேட்க நடந்து வந்தார். அந்த பைராகிய பார்த்தார், அப்படி இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னார். சமர்த்தராமதாஸ் நிறைய பேர் பெரிய பெரிய காஸ்ட்லி ஷால் என்னெல்லாமோ கொடுப்பார். எதையோ போத்தின்னு வந்திருக்கார். அவருக்கு இது வசதியாலாம் தெரியாது. அவர் வாடகை எடுத்தார், பைராகி அப்படி மேல அப்படி ஷால் அப்படி போத்தி விட்டார். அப்பதான் பைராகி பார்க்குறோம், அவ்வளவு காஸ்ட்லியஸ்ட் ஒரு காஷ்மீரி ஷால் மாதிரி அசந்து போயிட்டார். அப்படியே சமர்த்த ராமதாசர் காலில் விழுந்தார். ராமதாசர் கல்லில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். பெரிய ஒரு ரிலீஃப் ஆயிடுச்சு சமர்த்த ராமதாசருக்கு. என்னமோ அந்த கானம், அவருடைய பாவம். ஏன்னா மனுஷால பார்த்து பார்த்து அடப்போ அப்படின்னு வெறுத்து கொஞ்சம் லோவா போனவருக்கு இவருடைய கானம், இவருடைய பக்தி பாவம்லாம் அப்ப நிறைய இந்த மாதிரி பக்தர்களும் இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்பி உற்சாகத்தோட உத்வேகத்தோட பழைய எனர்ஜியோட மீண்டும் சாஃபலுக்கு வந்தார். எங்க ஓடுறது, இது ஓடுறதும் கிடையாது, ஒதுங்கிறது. அது மகாத்மாக்களால மட்டும்தான் முடியும். ஒதுங்கவும் முடியும், நெருங்கவும் முடியும். ஓகே, விஷயம் என்னடான்னா பைராகி பாடினார். சமர்த்தராமதாஸ் சந்தோஷம் அடைந்தார். அவருக்கு ஷால்வை போத்தினார். ஒரு ஒன்லைன் ஸ்டோரி, அவ்வளவுதான். ஏன், எதற்காக? ஸோ உங்களுடைய வார்த்தைகள், செய்கைகள், எண்ணங்கள் இதை ரீஃபைன் பண்ணிட்டே வாங்கும். அப்புறம் வாழ்க்கை முன்னேறும். ரைட்? ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்றேன், அது ஜாலியா இருக்கு. அது பண்ணிட்டு படுத்தா சுகமா இருக்கும். ஹிமாலயா போயிட்டு ராத்திரி வரும்போது 10 மணி ஆயிடுச்சு.
ராதே கிருஷ்ணா. ரொம்ப அழகா துங்கநாத் தரிசனம், கல்பேஸ்வர் தரிசனம்லாம் எடுத்து சென்னை வந்திருக்கேன். அதுக்கு சரியா, பெருமைக்காகலாம் இல்லை, உங்ககிட்ட சொன்னார் சந்தோஷம். நான் எந்த ஹிமாலயாஸ் போய் என்ன அனுபவங்கள், எந்த ஆனந்தம், என்ன உற்சாகம், உற்சாகம் ஆசீர்வாதம்லாம் கிடைச்சா அது உங்களுக்கும் உங்கள் வம்சத்தாருக்கும் நிச்சயமாக உண்டு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्ण.